1967 ஆண்டு ஜூலை 20 ஒரு நாள் நான் ஜெபம் செய்து கொண்டு இருந்த பொழுது தேவன் எனக்கு ஒரு பரலோக காட்சியை காண்பித்தார். தேவனுடைய சிங்காசனம் முன்பதாக நான் நின்றேன். 1 மணி நேரம் பல காரியங்களை குறித்து என்னோடு பேசினார். அவர் சொன்னார், மகனே, நீ இந்த பேங்க் வேலையை விட்டுட்டு என் வேலையை செய்வாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், செய்யவே மாட்டேன்னு சொன்னேன். ஏன் செய்ய மாட்டேன் என்று கேட்டார். எவ்வளோ பேர் இப்படி தான் நல்ல வேலையில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு காலை செருப்பு கிடையாது, போட சட்டை கிடையாது, குடியிருக்க வீடு இல்லை. நான் வேறு வந்து அவசரப்படணுமா? பேங்க்கில் எனக்கு அருமையான வீடு தந்திருக்கான், சாப்பாடு கொடுத்துருக்கான், எல்லாமே இருக்குது. இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் என்று சொன்னேன். 1 மணி நேரம் எனக்கும் அவருக்கும் ஆர்கியூமெண்ட். ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி ஒன்றும் படைக்க முடியாது. கடைசியில் அவர் சொன்ன, உனக்கு என்ன வேணும், என்ன செய்தால் நீ வருவாய் என்று கேட்டேன். நான் சொன்னேன், நான் எங்கே போனாலும் என் கூட வரணும். எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண நான் எந்திரிச்சு நிற்கிறேனோ அப்போ நீர் என் பக்கத்தில் எந்திரிச்சு நிற்கணும். ஜனங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனோ அத்தனை நீர் ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா நான் வாரேன் என்று சொன்னேன். அதே சமயம் இந்த குடும்பத்திலையும் ஒரு சாப்பாட்டுக்கு பசி பட்டினி இருக்கக்கூடாது, ஒரு குறைவு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு அழகிய பொன்னிற ஒரு என்னத்தை சொல்கிறது, ஒரு பேப்பர் போல் இருக்குது, பொன் நிறம். அதை எடுத்தார், எழுதினார், இயேசு கிறிஸ்துவாகிய நான் என் மகன் தினகரனுக்கு இந்த 4 காரியங்களையும் தருகிறேன் என்று எழுதினார். அதன் கீழே வேறொரு காரியத்தை எழுதினார், எனக்கு இன்று முதல் ஊழியம் செய்வதாக என் மகன் தினகரன் வாக்கு கொடுக்கிறான் என்று எழுதினார். அதே பேனாவை என்னிடம் கொடுத்து கையெழுத்து போடு என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, 40 வருடங்கள் ஓடிவிட்டன. அவர் அதை காப்பாற்றினார். அநேகர் என்னிடம் வருவார்கள், அங்கிள் எனக்கு வேலை கிடைக்கல, தொழிலாம் நஷ்டமாக போச்சு, அதில் ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் என்னை கூப்பிடாரு போல இருக்குது, அதனால் ஊழியத்துக்கு வந்துடுறேன் என்று சொல்வார். அன்எம்ப்ளாய்டு பீப்புள் எல்லாம் அவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறதில்லை. கடன்காரர்களுக்காக அவர் ஊழியத்தை ஒரு நாளும் திறந்து வைப்பதில்லை. He wants the best. He wants the best. தயவு செய்து அப்படி தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். எனக்கு வேலையே கிடைக்கல அதனால் ஊழியத்துக்கு போகிறேன். இல்லை, ஊழியம் என்பது எல்லா வேலைகளுக்கும் மேற்பட்ட வேலை. ஹல்லேலூயா. எல்லா IAS IPSக்கும் மேலே தேவனுடைய ஊழியம். எனக்கு அன்பானவர்களே, இன்று எனக்கு 72 வயதாகிறது. நான் ஒரு வங்கியில் வேலை செய்த பொழுது 700 கிளைகள் எனக்கு கீழே இருந்தன. அதை விட்டு நான் தேவன் கூப்பிட்ட நேரம் வேலைக்கு வந்தேன். என்னோடு வேலை செய்தவர்கள் எல்லாரும், தினகரன் போகாத, தினகரன் போகாத, இன்னும் உனக்கு சேர்மன் பதவி காத்திருக்கப்பா, மேனேஜிங் டைரக்டர் ஆகலாமே, இப்போ போகிறேங்கிறியே. அது அப்போ. இப்போ அதே மக்கள், தினகரன் நீ எவ்வளவு பாக்கியவான், எவ்வளவு பாக்கியவான், ஒரு பல்கலைக்கழகம் வச்சிருக்க, போகிற இடமெல்லாம் உலகமாக லட்சக்கணக்காக மக்கள் வராங்க. ஐயோ, உன்னை பற்றி எங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கு, எவ்வளவு பெருமை அடைகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயம் உங்களோடும் வருவார். தேவன் தம்முடைய நாமத்தை உங்கள் மூலம் மகிமைப்படுத்திக் கொள்வார். இதற்காகவே அவர் உயிரோடு எழுந்தார். இதற்காகவே அவர் எழுந்தார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.